இந்த பூச்சட்டியை வாங்கிட்டு நிவர்த்தி பண்ணுங்க. இப்போ என்ன பண்றது கிருஷ்ணா? தைரியமா பண்ணுங்க. நடிக்கிறாங்க அனு. இப்ப என்னையா பண்றது? அதான் எனக்கும் ஒன்றும் புரியலங்கம்மா. இவ்வளோ ஏற்பாடு பண்ணிட்டு பூ மிதிக்காம போனா தெய்வம் குத்தாயிடுமா? பாட்டி, நான் இந்த பரிகாரத்தை செய்யறேன் பாட்டி. தெய்வத்தை, பாவத்தை, நெருப்பத்தை, சுட்ட போதத்தை ஐயோ கடவுளே. அத்தா, தாயே. இந்த வருஷம் நம்ம கம்பெனி சார்பா ஃபேஷன் ஷோலாம் நடத்துவோம். அதை பற்றி தான் உங்ககிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும்னு வந்தேன். ஆனால் இந்த வருஷம் பெட்டரான ஐடியா கொடுத்துருக்கீங்க. நான் இதையே ப்ரிஃபர் பண்ணுறேன். கம்மிங் சண்டே பிளான் பண்ணிடலாமா? ஷோர் மேடம், கண்டிப்பாக. நாங்கள் அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிடுறோம் மேடம். தேங்க்யூ மேம். என்னம்மா திடீர்னு இந்த பிளான்லாம்? ஆமா மனோகர், எல்லாரும் சந்தோஷமா. அதெல்லாம் யோசிக்கலனா கூட அஞ்சலி எப்படி கவலைப்படுறா பாத்தீங்களா? இந்த மாதிரி 4 இடத்துக்கு போயிட்டு வந்தாதான் அவரோட மனசுக்கும் ரிலாக்ஸ். இல்ல பரவாயில்ல. சரிங்க. இந்த ராகவ் பக்கத்துல அபி நிக்கிறத பார்த்தாலே பெரிய கொடுமையா இருக்கு. ஓ, இன்னைக்கு யாரோ ஒருத்த வந்து உங்க ஒய்ஃபா அபி வந்தது ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு போறான். ராகவ் வாயாலே அபிய வெளியே போடின்னு சொல்ல வைப்பேன். நிச்சயமா அபி அவ முகத்துல முழிக்க மாட்டான். புதுசாக நம்ம லான்ச் பண்ண போகிற காஸ்டியூம்ஸ்க்கு நம்மளோட மும்பை ஆஃபீஸில் ஷூட் நடக்க போகுது. அதுக்கு நான் போக வேண்டியதாக இருக்கு பாட்டி. அபி, போட்டோஸ் எல்லாம் கூட ராகவ் ஆபீஸ்ல பார்த்தேன். ரொம்ப அழகா இருந்தது. நம்ம அபியவே இந்த ஆட்லயும் மாடல் ஆக்கிடலாம்ல ராகவ்? ராகவ், நீ மும்பைக்கு போக வேண்டாம். ஏன் பாட்டி? லாவண்யா போய் நடிச்சிட்டு வரட்டும். நீ கூட போறது சரியா? வராங்க. பாட்டி, சாப்பிட்டு போங்க. பாட்டி, பாட்டி. போன தடவை ஆட் ஷூட் நடந்தப்போ அந்த மாடல் உங்க கூட பிரச்சனை பண்ணிட்டு போனாங்கல்ல, அப்ப நீங்க என்ன செஞ்சீங்க சொல்லுங்க? இருக்காங்கல்ல. சரிப்பா, அவ்வளோ ஏன் இப்போ நீங்க மாடலா சூஸ் பண்ணிருக்கிற லாவண்யாவும் அங்கதானே இருந்தாங்க. அப்போ அவங்கள மாடலா செலக்ட் பண்ணாங்க. எனக்கு வாசு குரூப்ஸ்லயே மாடலா இருக்கணும்னு ஆசை வந்திருக்கு. இப்போ அவளே வந்து என்கிட்ட கேட்டா. அட்லீஸ்ட் அதையாவது செய்வோமே நினைச்சு ஓகே சொல்லிட்டேன். அதெல்லாம் என்னால ஒத்துக்க முடியாது. நான் ஒன்னும் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கல. அதான் பாட்டிக்கு பிடிக்கலையே. அதெல்லாம் பாட்டி புரிஞ்சுப்பாங்க. உன்ன மாதிரி அவங்க ஒன்றும் தத்தி கிடையாது. நான் கூட பாட்டி போவேணான்னு சொன்னாங்களே, அதை பத்தி ரீகன்சிடர் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா இப்போ கன்ஃபார்மே பண்ணிட்டேன் இல்ல. அதனால பாட்டி காலில் விழுந்தாவது நான் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போவேன். கண்டிப்பா போவேன். அங்க போயிட்டு மறக்காம உனக்கு நான் போறேன். சவாலா? சேலஞ்ச் அக்செப்டட். என்ன பெட்டு? அத நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் மும்பைக்கு போவா. ஆனா திரும்ப வரும்போது கதையே வேற மாதிரி மாறி இருக்கும்.